அனைவருக்கும் வணக்கம். ஜனநாயக பெருவிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். ஜனநாயகம் இறந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்சிக்கு அநீதி தொடர்ந்து இழைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. மீண்டும் ஒரு கரூர் சம்பவத்தை வில்லிவாக்கத்தில் வைத்து நடத்துவதற்கு திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது. அதன் பின்னணி குறித்தும் அந்த திட்டத்திலிருந்து தமிழக வெற்றிக் கழகம் எவ்வாறு தப்பித்தது என்பது குறித்தும் இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் வீட்டு பிள்ளை ரிப்போர்ட்டர் பிரேம்குமார். மார்ச் 30 தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் பெரம்பலூர், கொளத்தூர், வில்லிவாக்கம் ஆகிய 3 பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொள்வதாக அனுமதி கேட்டிருந்தார். அதற்கு அனுமதி முதலில் மறுக்கப்பட்டு இரண்டாவதாக அனுமதி வழங்கப்பட்ட அனுமதி பெரம்பலூரில் சக்சஸ்ஃபுல்லாக பிரச்சாரத்தை முடித்த அவர், பெரம்பலூர் அவருடைய சொந்த தொகுதி என்பது குறிப்பிடத்தக்கது. இரண்டாவதாக தற்போதைய தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலினுடைய தொகுதியாக இருக்கக்கூடிய குளத்தூருக்கு இவர் சென்று பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது வண்டலூர் பேருந்து எப்படி வந்ததுன்னே தெரியல. அதிகப்படியான குடைச்சல்களை குளத்தூரிலேயே கொடுக்க தொடங்கியது உடன்பிறப்புகள். என்ன ஆச்சுன்னா, வண்டலூர் பஸ்ஸு கொளத்தூர் ரோட்டில் வர்றதுக்கு காரணம் இன்ன வரைக்கும் எனக்கு புரியல. அந்த பிரச்சார கூட்டம் நடைபெறும் இடத்தை சுற்றி பேருந்துகள் தொடர்ந்து அனுப்பப்பட்டு கொண்டிருந்தது, அரசு பேருந்துகள். ஏன் அந்த வழியாக போனோம்? குப்பையை சேகரிக்கக்கூடிய குப்பை வண்டிகள் அடிக்கடி அந்த பொதுக்கூட்டத்திற்குள் நுழைந்து சென்றதை பார்க்க முடிந்தது. காவல்துறை பாதுகாப்பு மிகவும் குறைந்த அளவில் இருந்ததாக கூறப்படுது. மக்களே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், காவல்துறை பாதுகாப்பு இல்லாமல் எந்த நிகழ்ச்சி நடைபெற்றாலும் அது விபரீதத்தில் தான் போய் முடியும். பெரம்பலூர் நடத்தி முடிச்சாச்சு. கொளத்தூர் முடிந்தவுடன் தவக தலைமை முடிவு செய்து வில்லிவாக்கம் நாம் செல்ல வேண்டாம் என்று முடிவு செய்கிறார்கள். நல்ல வேளை வில்லிவாக்கம் போலன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா போயிருந்துச்சுன்னா இன்னொரு கரூர் சம்பவத்தை நாம் அனைவரும் கண்கூட பார்த்திருப்போம். ஏனென்றால் எதை வைத்து நான் சொல்கிறேன்னா, 30 இது ரத்து செய்யப்படுது. 31 தேர்தல் பிரச்சார மேலாண்மை குழு தலைவர் ஆதவ் அர்ஜுனா சார்பில் ஒரு பொதுக்குழு நடத்தப்படுது. அந்த பொதுக்கூட்டத்தில் இரவு நடத்தப்படுது. 31 அடுத்த நாளே நடத்தப்படுது. அந்த கூட்டத்தில் தவக பெண்கள் மீது சில உடன்பிறப்புகள் கண்ணாடி பாட்டில் இருக்கா, கண்ணாடி பாட்டிலை சுக்குநூறாக உடைச்சி பின்னாடி அடிச்சிருக்கிறாங்க, தாக்கியிருக்காங்கன்னு தெரிய வருது. ட்ரோன் ஷாட் மூலம் யார் இதை பண்ணாங்கன்னு அந்த பொதுக்குழுவிலேயே அரை மணி நேரத்தில் தமிழக வெற்றிக் கழகம் கண்டுபிடித்து இதுக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும். ஒவ்வொரு பொதுக்கூட்டத்திலையும் ஒவ்வொரு பிரச்சார கூட்டத்திலையும் இதை வழக்கமாக வச்சிருக்கிறீங்க என்று சொல்லி ஆவேசமாக பேச்சு இன்ஸ்டாகிராமில் யூடியூப்லையும் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. என்ன மக்களே நினச்சிட்டு இருக்காங்க? தமிழக வெற்றிக் கழகம் அரசியல் பண்ணணுமா வேண்டாமா? ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்கும் கட்சி தொடங்குறதுக்கு உரிமை இருக்குது. ஒரு கருத்தை பதிவிடுறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அப்படிங்கும்போது ஏன் தமிழக வெற்றிக் கழகம் நடத்துகிற பரப்புரையின் போதும் கூட்டத்திலையும் இப்படி இடையூறு நடத்தப்படுறதுக்கு காரணம் என்ன? விஜய் அவர்கள் குறித்து அவதூறு கருத்துக்களை பரப்பும் நியூஸ் சேனல்ஸ், மீடியாக்கள் இதை எந்த நியூஸ்லையும் வெளியிடுறது கிடையாது. ஏன்னா வெளியிட்டா கரூர் சம்பவத்தில் திமுகவுக்கு தொடர்பு இருக்குமோ என்ற கேள்வி மீண்டும் எழ தொடங்கிவிடும் என்பதற்காக. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலை நோக்கி நாம் நெருங்கிக் கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலுக்கு கிட்டத்தட்ட 23 நாட்கள் மட்டுமே இருக்கிறது. இந்த 23 நாட்களும் பிரச்சாரம் மேற்கொள்ளப்படும் என்ற அனைத்து கட்சி சார்பிலையும் கூறப்பட்டிருக்கு. அப்படிங்கும்போது எல்லா கட்சிகளும் அவங்களுடைய பிரச்சார வேலையில் ஈடுபட ஆரம்பிச்சிட்டாங்க. போய் டீ கடையில் போய் டீ ஆத்துறது, வடை சுட்டு கொடுக்கறது, தூய்மை பணியாளர்கிட்ட போய் குப்பையை வாங்கி போடுறது, தூய்மை பணியாளருக்கு உதவி செய்கிறவனு போகிறது, குளத்தில் போய் குளிக்கிறது, சைக்கிள் எடுத்து ஓட்டுறது, டிராக்டர் எடுத்து ஓட்டுறது, விவசாயம் நடவு நடுறது, பேருந்தில் ஏறி பிரச்சாரம் செய்கிறது, நடைப்பயணத்துக்கு போகிறோம், அங்கே போய் நாங்கள் பிரச்சாரம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு போகிறது. இப்படி அரசியல் கட்சியினர் தொடர்ந்து தங்களுடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டு வராங்க. அப்போது விஜய் அவர்கள் மட்டும் பிரச்சாரம் மேற்கொள்ளக்கூடாது என்று நினைப்பதற்கு காரணம் என்ன? அவர் தான் புதுசாக கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவருக்கு தான் அரசியல் தெரியலை, அவருக்கு தான் ஒன்றுமே தெரியாது. மக்கள் அவரை நம்பி ஓட்டு போட மாட்டாங்க, ரசிகர்கள் ஓட்டாக மாற மாட்டார்கள், கூட்டம் ஓட்டாக மாறாது என்று எல்லாரும் புலம்பிகிட்டு இருக்கீங்க, கதறிட்டு இருக்கீங்க. அப்படிங்கும்போது எதற்காக அவரை பற்றி இவ்வளோ பேசணும்? விட்டுற வேண்டியதானே? கூட்டம் கூடுது, கூட்டம் தான் ஓட்டாக மாறாதுன்னு சொல்லிட்டீங்க, அப்புறம் ஏன் பேசுகிறீங்க? சில சேனல்கள் அவரை குறித்து அவதூறு பரப்புவதற்காகவே இயங்கி கொண்டிருக்கு, பெட்டியாக பணம் வாங்கிட்டு. ஆளும் கட்சி அகற்றணும்னா யாரை எதிர்க்கணும்? புதுசாக கட்சி தொடங்கின டிவிகேவையா, இல்லாட்டி ஆளக்கூடிய திமுகவையா? பல மீடியாக்கள் இந்த நிலைப்பாட்டில் நாங்கள் டிவிக்கே புதுசாக வந்திருக்கு, அதை எதிர்த்தாதான் பணம் கிடைக்குது, அதை எதிர்த்தாதான் வியூஸ் போகுதுன்னு சொல்லி பல மீடியாக்கள் இந்த சைடு சாஞ்சிட்டாங்க.
டிஎம்கேவை பற்றி தப்பாக பேசுகிற ஒரே ஆள் சவுக்கு சங்கர், அவரையும் தூக்கிட்டாங்க. ஒரு கட்சி குறிப்பிட்டு பேசி கொண்டிருந்தது, அந்த கட்சிக்கும் பணத்தை கொடுத்து வாயடைச்சிட்டாங்க. இப்போ பேசுறதுக்கு ஆள் கிடையாது, அவங்களுடைய வழியில் ஃப்ரீயாக போயிட்டுருக்காங்க. பல வன்கொடுமைகள், சட்ட ஒழுங்கு சீர்கேடு அனைத்தும் தமிழகத்தில் இன்றளவும் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அதை சரியான முறையில் எடுத்து கொண்டு மக்கள்கிட்ட போய் சேர்க்கறதுக்கு ஆள் கிடையாது. மக்களுக்காக குரல் எழுப்புவோன்னு சொல்லி கட்சி ஆரம்பிச்சுட்டு தமிழக வெற்றி கழகத்தை அட்டாக் பண்ணுறதுல குறியாக இருக்கிறாங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்கல்ல, எங்கள் கட்சி 75 வருடத்தில் பல விழா கண்ட கட்சி, எங்கள் கட்சி 15 வருஷமாக இருக்கிறோம், நாங்களே உருவாக்கிய கட்சி. ஏன் பயப்படுறீங்க? கட்சி ஆரம்பித்தே 2 வருஷம் தான் ஆகுது, 3 வருஷம் தான் ஆகுது. ஏன் பயப்படணும்? ஒரு புதிய கட்சியை பார்த்து, முதல் முறையாக ஒரு தேர்தலை சந்திக்கக்கூடிய கட்சியை பார்த்து எதற்காக 15 வருஷம் கட்சி பயப்படுது? இந்த ஒத்த கேள்விக்கு பதில் கூற முடியுமா? அவர் வேட்புமனுவில் தாக்கல் செய்திருந்த அனைத்தும் அவர் உழைத்து சம்பாதித்த விஷயங்கள். அதை வெளிப்படையாக கூறுவதற்கு ஒரு மனம் வேண்டும், அது அவரிடம் இருக்கு, வெளிப்படையாக சொல்லிட்டார். ஒரு கார் கூட என் சொந்த பேரில் கிடையாதுன்னு சொல்லி தினமும் ரேஞ்ச் ரோவரில் போகிறத வழக்கமாக வச்சிருக்கிறவருக்கு ஒரு கார் கூட சொந்தமாக கிடையாது. இதை நம்ப சொல்கிறீங்களா? கிட்டத்தட்ட ஒட்டுமொத்த சொத்து மதிப்பே 38 கோடி தானா அவர் பேரில் இருக்கிறது. நம்ப சொல்கிறீங்களா? ரெட் ஜெயின்ஸ் மூவியில், ரெட் ஜெயின்ஸ் தயாரிக்கக்கூடிய மூவி சினிமாக்களின் மதிப்பை பார்த்தீங்கன்னா கூட பல மடங்கு இருக்கும். 38 கோடி தான் சொத்துன்னா யாரை நம்ப முடியும்? பல அடித்த கொள்ளைகள் எல்லாம் மறைத்து வச்சுருக்காங்க. இந்த கொள்ளை ஊழலை எல்லாம் அதிமுக நாங்கள் ஆட்சி காலத்துக்கு வந்தால் மாற்றோன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை மக்கள் நம்ப வாய்ப்பே இல்லை, மக்கள் நம்ப மாட்டாங்க. 2 திராவிட கட்சிகளும் மாறி மாறி ஆட்சி செய்து அவருடைய பின்பத்தை மறைச்சிக்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தர் பின்னாடி ஒருத்தர் ஒளிஞ்சிருக்காங்க. அப்படிங்கும்போது இவங்களை அவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க, அவங்கள இவங்க காட்டி கொடுக்க மாட்டாங்க. எப்படி ஊழலாம் மட்டும் நீங்கள் விட்டு கொடுப்பீங்க? அதுலேயும் ஒற்றுமையாக தான் இருப்பீங்கிறத தெரிவித்துக்கொண்டு, மக்களே நீங்கள் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்கன்னு நீங்கள் முடிவு பண்ணுங்கள். உங்களுடைய சொந்த அறிவை பயன்படுத்தி முடிவு பண்ணுங்கள். யார் பேசுகிறதையும் யார் சொல்கிறதையும் கேட்காதீங்க. உங்களுக்கு என்ன தோணுது? மக்கள் நாட்டை யார்கிட்ட கொடுத்தா நல்லா இருக்குன்னு மக்களுக்கு தோணுதோ மக்கள் அவங்கள்ட்ட நாட்டை கொடுத்துட்டு போகிறாங்க, அவங்க நாட்டை ஆண்டுட்டு போகிறாங்க. ஆண்டவர்களே தான் ஆளணும்னு எதுவுமே கிடையாது. புதுசாக வந்தவங்கள ஆளலாம், 15 வருஷம் பழைய கட்சியும் ஆளலாம். ஆனால் என்னுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குன்னா, புதுசாக கட்சி தொடங்கிட்டாங்க, 15 வருஷமாக இருக்கிறாங்க, கத்தி கத்தி பேசுகிறாங்க, ஏதோ இயற்கை வளம், காற்று, மண், நீரை பற்றி பேசுகிறாங்க. உடனடியாக தூக்கி முதலமைச்சர் பதவியை கொடுக்காம ஒரு 2-3 சட்டமன்ற தொகுதிகளை கையில் கொடுத்து பார்க்கணும். அதை வைத்து அவர்கள் அந்த சட்டமன்ற தொகுதிக்கு செய்கிற பணி என்ன, அந்த சட்டமன்றத்தில் ஊழல் இல்லாமல் இருக்குதா, மக்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படுதா என்ற கேள்விக்கெல்லாம் பதில் அளித்த பிறகு, மக்கள் அதை கண்கூட பார்த்த பிறகு நாட்டை அவர் கையில் கொடுக்கலாமாங்கிறத முடிவு பண்ணணும். ஸோ புதிய கட்சி மீண்டும் ஆட்சிக்கு வர வாய்ப்பே இல்லை. ஒன்று திமுக, இன்னொன்று அதிமுக, 2ல் ஏதாவது ஒன்று வரப்போகுது. மிச்சம் இருக்கிற கட்சிகளுக்கு ஒரு 2-3 சீட்டை கொடுத்து பாருங்கள். அதில் அவங்க திறன்பட செயல்பட்டாங்கன்னா அடுத்த தேர்தலில் வாக்களிங்க. அவங்களுக்கு மக்கள் அதைத்தான் பண்ண போகிறீங்க. சில பேர் என்னதான் பேசினாலும் கத்துனாலும் கரைஞ்சாலும் அவங்க சொல்கிற ஒரே பதில், எங்களுக்கு எம்ஜிஆர் ஐயா தான் தெரியும், எங்களுக்கு கருணாநிதி ஐயா தான் தெரியும், இப்போ புதுசாக வந்திருக்காங்களா, அது என்ன கட்சி அப்படின்னு கேட்குறவங்க தான் இங்கே அதிகம். இன்ன வரைக்கும் எம்ஜிஆர் ஐயா பெயரை சொல்லிக்கொண்டு வாக்கு செலுத்தக்கூடிய பொதுமக்கள் நம்ம நாட்டில் இருக்காங்க. மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும், கலைஞர் தற்போது உயிரோடு இல்லை, ஜெயலலிதா உயிரோடு இல்லை. அந்த கட்சியை வழிநடத்துகிறவர்கள் வேறு ஒரு நபர். அவர் மூளை எப்படி செயல்படுகிறதோ, அவர் என்ன நினைக்கிறாரோ அது மட்டும்தான் நடக்கும். மக்கள் இதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தமிழக வெற்றிக் கழகம் இந்த சம்பவத்திற்கு பிறகு 28 இடங்களில் பரப்புரை செய்ய அனுமதி கேட்டிருக்கு. ஆனால் அனுமதி கிடைத்த இடங்கள் வெறும் 4 இடங்கள். இப்படி தொடர்ச்சியாக பரப்புரை செய்வதிலேயே இவ்வளவு பிரச்சனைகள் இருந்தால் எப்படி தொகுதி மக்கள் நேரடியாக சென்று சந்திக்க முடியும்? எல்லாரும் கேட்குறீங்க, நேராக வரமாட்டாரு, ஏன் அவருக்கு களத்தில் வந்து நிற்க முடியாதான்னு. எந்த அறிவிப்பும் கொடுக்கல. தலைமைச் செயலகத்துக்கு இரவு நேரத்தில் செல்றாரு. அப்படி செல்லும்போது கூட ரசிகர்கள், தொண்டர்கள் யாரும் கிடையாது. பத்திரிகை நண்பர்களுடைய கூட்டத்தை தாண்டி அவரை தலைமைச் செயலகத்திற்குள் அழைத்து செல்ல முடியலை. அவ்வளவு கூட்டம், பத்திரிகை நண்பர்கள் மட்டும். நான் இத்தனை மணிக்கு தலைமைச் செயலகம் வரேன்னு சொல்லிட்டு அவர் வந்திருந்தாருன்னா அங்கே ஒருத்தர் கூட நிற்க முடியாது. அவ்வளவு கூட்டம் ஏற்பட்டிருக்கும். இதனால தான் அவர் வெளியில் வர பயப்படுறார். இதனால தான் நேரடியாக களத்திற்கு அவரால் செல்ல முடியவில்லை. அங்கே கூட்டம் கூடிவிடும். விஜய்னா என்ன பெரிய புடுங்கியா அப்படின்லாம் கேட்குறீங்க.
அவர் மனுஷன் தானே அப்படிங்கிறீங்க. அப்படி சொல்கிற அந்த யூடியூபர் ஒரு சாலையில் நடந்து போட்டும், விஜய் அவர்கள் ஒரு சாலையில் நடந்து போட்டும் யாருக்கு அதிகம் கூட்டம் வருது? அப்போ தெரியும் அவரும் மனுஷன் தானே அப்படிங்கிறது. பணம் பெற்றுக்கொண்டு வாக்கு செலுத்தாதீங்க. அப்படி உங்களை தேடி பணம் வருதுன்னா அந்த பணத்தை பெற்றுக்கொள்ள மறுக்காதீங்க. பணம் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு வாக்களிக்காமல் வேறொருவருக்கு மாற்றி வாக்கு செலுத்துங்கள். ஏனென்றால் வருகின்ற ஒவ்வொரு பணமும் உங்கள் பணம். இலவசத்தை குறிவைத்து வாக்கு செலுத்தாதீர்கள். இலவசம் என்பது உங்கள் பெயரில் கடனாக வாங்கப்படும் பணம் என்பதை மக்கள் புரிந்து கொள்ளணும். 10,000 ரூபாய் வருதுன்னா 20,000 ரூபாய் தலைக்கு கடன் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ளணும். ஒரு குடும்ப அட்டை மீது 3 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு தற்போது. இது வருங்காலத்தில் 30 லட்சமாக கூட உயரலாம். நாடு திவாலாகும் நிலைக்கு கூட சொல்லலாம். இவர்கள் சொல்லக்கூடிய இலவசங்கள் அனைத்தையும் வழங்கினார். 8,000 ரூபாய் கூப்பன், 10,000 ரூபாய் ஆட்சிக்கு வந்தவுடன் வழங்கப்படும். மாதம் 2,000 ரூபாய், 2,500 ரூபாய், 3,000 ரூபாய், 6,000 ரூபாய் வழங்கப்படும். வருஷத்திற்கு கோடை செலவிற்காக 5,000 ரூபாய், 5,000 ரூபாய், 5,000 ரூபாய் வழங்கப்படும். மானியம், அது இது இலவசம் அப்படி இப்படின்னு கொண்டு போனாங்கன்னா 25 லட்சம் கோடி 30 லட்சம் கோடி கடன் நாட்டிற்கு ஏற்படும் என்பதை மக்கள் புரிந்து வாக்களிக்க வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் நடக்கிற நிறைய விஷயங்கள் பற்றி உங்களுக்கு தெரியலன்னு வருத்தப்பட்டிருக்கலாம். தொண்டர் பிரேம்குமார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை.